எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய முத்திரையை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக தயவு செஞ்சு பாருங்கள், முழுவதுமாக பாருங்கள். ஏன்னா நிறைய அன்பர்களினுடைய கேள்விகளுக்கு, அதாவது எனக்கு இது கிடைக்காதா, நான் என்ன பாவம் பண்ணேன், எல்லாமே விதியா அப்படின்ட்டு புலம்புறவங்களுக்கும் அவங்க விரும்பியதை விரும்பியபடியே அவர்களின் ஆற்றலை வைத்து எப்படி நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிற சூட்சம ரகசியங்களை இதை நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறோம். தாந்திரீகம்னு இதுக்கு பேர். ஆன்மீகத்தை சில பிரிவுகளாக பிரிக்கிறாங்க சித்தர்கள். மந்திரம், தந்திரம், யந்திரம், மூலிகை என்று 4 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இதில் மந்திரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், நாம் சொல்கிறோம். மூலிகைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சில மூலிகை செடிகளை வச்சு மை தயாரிக்கலாம், அல்லது அந்த மூலிகளை டைரக்டாக யூஸ் பண்ணி பல காரிய சாதனைகளை புரியலாம். சித்தர்கள்லாம் அந்த மூலிகையை வச்சு பல விஷயங்களை செஞ்சாங்க. யந்திரம், சக்கரங்கள் வரைஞ்சி அதன் மூலமாக வச்சு காரிய சாதனைகளை அடையிறது. இதில் தாந்திரீகம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தாந்திரீகம்னா என்னங்க, அதில் என்னங்க அப்படின்னு கேட்டால், மந்திரமும் சொல்ல தேவையில்லை, மூலிகைகளையும் நீங்கள் வைக்க தேவையில்லை, யந்திரங்களையும் எதுவும் வைக்க தேவையில்லை. முழுக்க முழுக்க உங்களுடைய மன ஆற்றலை பயன்படுத்தி, உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கும் தெய்வ சக்தியை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய முறைதான் தாந்திரீகம் அப்படின்னு பேர். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இதில் சாமி ஏதோ சொல்கிறாரு சுவாமி, ஆனால் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குங்க, எங்களுக்கு இருக்குது, ஆனால் டக்குன்னு ஞாபகம் வரலன்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. நம்மளுடைய உள்ளுணர்வுகள், அதாவது உலகத்திலேயே மனித உடல் மாதிரி ஒரு மிஷன் இல்லை. அந்த அளவுக்கு கடவுள் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கான் நம்மளோட மனுஷ உடம்பை. எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான். அந்த இறைவனை தட்டி எழுப்பி கேட்கும்போது இறைவன் அதை கொடுப்பான். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சயின்ஸ் பிரகாரம் சொல்லணும்னா, ஆழ்மனம், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனம், இது என்ன ஆகும்னா, நம்ம விரும்பியதை திரும்ப திரும்ப நினைக்கும் பொழுது அதை நிறைவேற்றும். இதுதான் ஆழ்மனதனுடைய வேலை. இந்த ஆழ்மனங்கிறது எல்லாருக்குமே ஆக்டிவேட்லேயே இருக்குமானா இருக்காது, சித்தர்களுக்கு ஆக்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நல்லா ஒரு ஒரு உத்தமர்கள்னு சொல்லுவாங்க. எப்பயுமே தர்ம சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கு ஆழ்மனம் ஆக்டிவேட்டோடு இருக்கும். நீங்கள் அப்படி சொன்னோன்னே நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. அப்படின்னா நான் உத்தமம் இல்லையா, நான் தர்ம சிந்தனையோடு இல்லையா அப்படின்னா, நம்ம சித்தர்கள் அளவுக்கோ ஞானிகள் அளவுக்கோ இன்னும் பக்குவம் அடையலை. நம்மளுக்குள்ளே எப்பயுமே ஒரு சின்ன செல்ஃபிஷ் இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் நாம் அந்த நிலையை அடைய முடியாது. ஸோ சாதாரண மனிதர்களிடத்துல எப்போங்க அது ஆக்டிவேட் இருக்கும் அப்படின்னு கேட்டால், கோபமாக இருக்கிற டைமில் ஆக்டிவேட் ஆகிடும். அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கிற டைமில் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த 2 டைம்லேயும் சாதாரண மனிதர்களிடத்தில் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால தான் அந்த டைமில் அவங்க என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கும் பழிக்கும், மற்றவங்களுக்கும் பழிக்கும். கோபமாக இருக்கும்போது சாபம் விட்டால் என்ன ஆகும், அது பழிச்சிடும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வாழ்த்துக்கள் வாங்கினா என்ன ஆகும், அதுவும் பழிக்கும். ஸோ நன்மை தீமை ரெண்டுக்குமே இதை பயன்படுத்தலாம்.
இது இல்லாமல் தியானம் செய்யும் பொழுது, ஆன்மீக பணியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது, அதாவது ஆன்மீக பணி அப்படிங்கும்போது இறைவனுக்கு சேவை செஞ்சு அவனுடைய மந்திரங்களை சொல்லி அல்லது அவனுடைய நினைவில் நீங்கள் தியானம் செய்யும் பொழுதும் இந்த ஆழ்மனம் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அந்த சமயத்தில் தான் இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இதையெல்லாம் நாம் தூண்டலாம். இதை தூண்டுறதுக்கு சில முத்திரைகள் யூஸ் ஆகுது. ஸோ அந்த முத்திரைகள் ஒவ்வொரு மாதிரி போடும் பொழுதும், முத்திரைகளில் நிறைய முத்திரை இருக்குது. அக்னி முத்திரை, வாயு முத்திரை, வருண முத்திரை, குபேர முத்திரை, நிறைய முத்திரைகள் இருக்குது. ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு பலன். ஒவ்வொரு முத்திரைகளையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு முத்திரை தான் சின் முத்திரை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஆழ் மனதினை தட்டி எழுப்புற முத்திரை தான் இந்த சின் முத்திரை. இது ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாரும் பிரயோகிக்கலாம். இன்னும் சொல்ல போனால், மனதினை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எண்ணமுடைய யாரானும் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம். 2 கைகளிலும் கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலின் நுனிகளை ஒன்றாக இணைத்து மற்ற விரல்களை நேராக நீட்டி, அதாவது விரித்த நிலையில் வைத்து உள்ளங்கையை வானத்தை நோக்கி வைத்திருக்கிற அந்த நிலைதான் சின் முத்திரை என்று சொல்லுகிறோம். இந்த சின் முத்திரையை நீங்கள் பிரயோகம் செய்யும் பொழுது உங்களுடைய ஆழ்மனம் தட்டி எழுப்பப்படும். உள்ள தூங்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஆழ்மனம், அது தட்டி எழுப்பப்பட்டு சக்திகள் வெளிப்படும். இதை தான் நம்ம ப்ராப்பராக எப்படி பண்ணலான்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி என்னன்ட்டு? ரைட். இந்த ப்ராசஸ் எத்தனை நாள் அப்படின்னு கேட்டாங்க. 90 நாளுங்க. ஏன்னா 3 மாதம். என்னங்க நீங்கள் 3 மாதம் சொல்கிறீங்க? 3 மாதம் என்னால் கறி சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னால் தாம்பத்தியம் கொள்ளாமல் இருக்க முடியாது, என்னால் போதைகளை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு மாமிசமும் போதை வஸ்துகளும் தவிர்த்து விடுங்க. தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவரினுடைய கடமையாகவே இந்த தாம்பத்தியம் வந்துடுது. ஸோ தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு எந்த விதமான ஆன்மீக விஷயங்களும் சொல்லப்படலை. ஆனால் மந்திரங்கள் சொல்லும் பொழுது, பூஜைகளில் ஈடுபடும் பொழுது அந்த தாம்பத்தியத்தை தள்ளி வைக்கணும்னு சொல்கிறாங்க. தீட்டுன்னு சொல்கிறது இல்லையா? ஏன்னா ஆண்களுக்கு இந்திரியம் வெளிப்படுது. ஸோ அதனால் அந்த தீட்டுங்கிறது ஏற்படுது. ஸோ அந்த பூஜை சமயத்தில் மட்டும்தான் அதை நாம் தள்ளி வைக்கணுங்கிறோம். இது பூஜை கிடையாது, இது தாந்திரீகம். என்ன சொல்லப்போனால் காசியில் இருக்கிறவங்க போதைகளை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க மாமிசம் சாப்பிட்றாங்க, பிணங்களை சாப்பிட்றாங்க. அவங்க பிரயோகம் பண்ணுறது தாந்திரீகம்தான். ஸோ தாந்திரிகத்துக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இது பண்ணணும் அது பண்ணணும் கட்டுப்பாடில்லை, மனசு கட்டுப்பாடு தான். நீங்கள் ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் இதை செய்கிறேன் அப்படின்னா கூட நான்வெஜ் சாப்பிட்டது பிரச்சனை இல்லை. உங்கள் மனசு நான்வெஜ் சாப்பிட்டாலும் உங்களால் கட்டுப்படுத்த முடியுதாங்கிறது தான் கணக்கு. ஸோ மனசை கட்டுப்படுத்துகிற விஷயம். ஸோ இந்த 3ஐயும் தவிர்க்கணுங்கிறது இல்லை. பட் இருந்த போதிலும் நாம் இதை ஒரு சிரதையோடு பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு மாமிசத்தை தவிர்க்கிறது நல்லது. ஒன்று, போதை வஸ்துகளை கட்டாயம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா போதை வஸ்துகளை யூஸ் பண்ணும்போது நம்மளோட மைண்டை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமாயிடுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். தாம்பத்தியத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய துணையோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? சொல்லப்போனால் மாமிசங்கள் கூட சாப்பிட்லாம், தப்பு இல்லை. பட் இருந்த போதிலும் நம்மளுடைய ஒரு ஆன்மீகத்துக்காக வேணாம். பட் முடியாதுங்கிறவங்க மாமிசத்தை கூட புசிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? பட் கட்டாயம் போதை வஸ்துகளை சாப்பிடக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை எடுத்து வச்சுக்கோங்க.
பூஜை அறையில் உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கோங்க. இதுக்கு ஆரம்பிக்கிற நாள் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை நாள், வளர்பிற வெள்ளிக்கிழமையில் ஒரு சுப நாள் ஆரம்பிச்சுக்கோங்க. கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய புகைப்படத்தை, அம்பிகையோ முருகனோ பெருமாளோ எந்த தெய்வமாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. தெய்வம் சாந்த ரூபமாக இருக்கணும். வச்சுட்டு அந்த அந்த தெய்வத்தை நீங்கள் நல்லா உற்று நோக்கி வேண்டிட்டு வணங்கிட்டு, நீங்கள் வெறும் தரையில் உட்கார வேண்டாம். தரையில் ஒரு துணி போட்டு உட்காருங்க, அல்லது ஒரு பலகை போட்டு உட்காருங்க. ஏன்னா வெறும் தரையில் உட்காந்துட்டு எந்த விதமான பூஜைகள், ஆன்மீக விஷயங்கள், யோகாக்கள், தியானங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பூமிக்கு அதிர்வுகளை கவரக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாகவே ஒரு ஒரு விரிப்பு பலகை இது மேலே உக்காந்துட்டு கண்களை மூடிட்டு உங்களோட கையில் சின்முத்திரை போட்டுட்டு உங்களுடைய மடி மேலே வச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட கண்களை மூடிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய உருவம் உங்களுடைய மனக்கண்ணிலே தோன்றுமாறு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தொடர்ச்சியாக ஒரு 15லிருந்து 20 நிமிடங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி செய்கிறீங்க, எப்போ செய்யணும், டைமிங் இருக்கா அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த டைமில் இதை செய்யுங்க. அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்த டைம்ங்கிறது 3:30 மணியில் இருந்து 5 மணிக்குள்ளே. இன்னும் சொல்லப்போனால் 4 to 6 இது வந்து ஏற்புடையதாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா சரியான பிரம்ம முகூர்த்த டைமிங் 3:30 to 5ன்னா கூட அந்த பிரம்ம முகூர்த்த டைம் வந்து நிறைவடைந்து அடுத்து வரக்கூடிய முகூர்த்த நேரமும் சுப பலன்களை கொடுப்பதால் 4 to 6 பிரம்ம முகூர்த்த டைமிங்காக பொதுவாக எல்லாருமே சொல்கிறோம். ஸோ இந்த 4 to 6 வந்து நீங்கள் இதை செய்யலாம். முன்னாடி ஒரு தீபம் ஏற்றிக்கலாம், நல்லதாக இருக்கும். ஸோ அப்படி கண்களை மூடிட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிடம் அந்த தெய்வத்தை மனக்கண்ணில் பதியும்படி செய்யுங்க. அவ்வளவுதான். என்னங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒரு வேலையாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு முறை நீங்கள் செய்யும்போது அந்த தெய்வத்தோட உருவம் உங்கள் மனசுக்கு வரவே வராது. கண்ணு தெரியும், மூக்கு தெரியும், காது தெரியும், கால் தெரியும். எங்கேயோ ஒரு ஆள் கூட உங்களுக்கு சண்டை இருக்கும், அந்த ஆள்லாம் வந்துட்டு போவார் உங்களுடைய உருவத்துக்கு, அதாவது உங்களுடைய மனக்கண்ணுக்கு. தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அருவருக்கத்தக்க விஷயங்கள், இது எல்லாமே சிந்தனையில் வரும். சில பேர் கேட்பாங்க, என்னால் ரொம்ப ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இயற்கை. அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, மனசு வந்து உங்களை கண்ட்ரோல் அடைய விடாமல் என்னென்னலாம் இருக்குது உங்களுடைய மைண்டில். ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. அப்படி பயணம் பண்ணும்போது அதர் மைண்டு, மேல் மனம் அப்படின்னு சொல்கிறது, அந்த மேல் மனம் என்ன பண்ணுவோம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் உள்ளே செலுத்தி நீங்கள் உங்களை உள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்தும். இவன் என்னடா தெய்வ சக்தி அடைய போகிறான், இவனை தடுக்கணுண்டான்ட்டு கண்டதையும் உங்களோட சிந்தனையில் வர வைக்கும். கவலையே படாதீங்க. ஃபஸ்ட்டு நாள் அபச்சாரம் பார்க்காதீங்க, கட்டுப்படுத்த முடியலையேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நாள் விட்டுடுங்க. ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் சும்மா உட்காந்துட்டு உங்களுடைய தெய்வத்தை பதிய வைக்க முடியுமான்னு பாருங்கள். ஓகேவா? 1. அடுத்த நாள் அதே மாதிரி உட்காருங்க, அதே டைமிங் பிரம்ம முகூர்த்தம் உட்காருங்க, அதே மாதிரி செய்யுங்க. 2வது நாளும் முடியாது, 3வது நாளும் முடியாது. ஒரு 15 to 20 நாள் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, நிப்பாட்டிடலான்னு கூட தோணும். அதுதான் உங்களுடைய மேல் மனதிற்கு தேவை. மேல் மனம் அதை தான் விரும்பும். இவன் எப்படா விட்டுட்டு போவான்னு தான் விரும்பும். ஆனால் ஒரு தொடர்ச்சியாக செய்யும் பொழுது ஒரு 20 நாளைக்கு மேலே உங்களுடைய அந்த தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். அது ஒரேடியாக போயிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீவாகி உங்களுடைய தெய்வத்தினுடைய அந்த உருவம் மட்டுமே பதியும்படியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாதம் ஃபுல்லாக இது. 2வது மாதம் தேவையற்ற சிந்தனைகள் எதுவும் வராது. அந்த தெய்வத்தோட உருவத்தை உங்களால் பதிய வைக்க முடியாது. ஒரு மாதிரி மூக்கு தெரியும், கண்ணு தெரியும், காது தெரியும், வாய் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது 2வது மாதம். 3வது மாதம் அந்த தெய்வத்துடைய உருவத்தை உங்களால் அழகாக கண்களை மூடினீங்கன்னா, நீங்கள் அந்த ஃபோட்டோவில் வச்சு கும்பிட்றீங்க இல்லையா அவங்க இஷ்ட தெய்வம், அந்த தெய்வத்தோட பிக்சர், அந்த உருவத்தை அப்படியே ஆழ் மனதில் பதிய வச்சுருவீங்க.
அப்போ தான் உங்கள் சக்தி வெளிப்படும், ஆழ்மன சக்தி வெளிப்படும். ஒரு விஷயத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நீங்கள் நினைக்கும் பொழுது ஆழ்மனம் வெளிப்படும். ஒரு விஷயத்த எந்த எண்ணமும் வரக்கூடாது. இப்போ தெய்வத்தை கும்புறீங்கன்னா அந்த தெய்வம் மட்டும் உள்ள நிற்கணும். அந்த சமயத்தில் தான் ஆழ்மனம் வெளிப்படும். இதுக்கு பல வழிகளில் நீங்கள் யூஸ் பண்ண. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தீபத்தை பாருங்கம்மா, அந்த தீபத்தை பார்த்து அந்த தீப ஜோதியை மட்டும் மனசில் வச்சுக்கோங்கம்மாங்க. கடைசியாக கண்களை மூடும்போது அந்த தீப ஜோதி மட்டும் வெளிப்படுற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோட்டோ, தெய்வத்தோட ஃபோட்டோவையே நீங்கள் மனக்கண்ணில் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன். இப்படி ஒரே விஷயத்தை உங்களுடைய மனதில் பதிய வைக்க முடியுது எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் அப்படின்னா உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் டக்குன்னு வெளிப்படையும். அப்போது நீங்கள் அந்த மைண்ட் எடுத்து அந்த மனதிடத்தில் உங்களுடைய தேவைகளை சொல்லும் பொழுது ஒரு 3 மாதத்தினுடைய முடிவில் உங்களோட கண்களை மூடினா உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுடைய அகக்கண்ணிலே தோன்றும், ஆழ்மனதிலே தோன்றும், ஆழ்மனம் வெளிப்படும். அப்பொழுது உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன தேவையோ, இப்போ உதாரணத்துக்கு நான் வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் அந்த சுவாமியிடத்திலே உங்களுடைய ஆழ்மனதில் தோன்றும் அந்த உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடத்திலே நீங்கள் ஒரு வேண்டுதலாக வைக்கும்போது, தொடர்ச்சியாக வைக்கும்போது, வித்தின் 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு, அதாவது 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதை பயன்படுத்திக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்ல 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 ஆழ்மனம் உங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எவ்வளோ காலங்க ப்ராசஸ் ஆகும்? ஒரு தேவைக்கு நீங்கள் வேண்டும் போது எவ்வளோ காலங்க ப்ராசஸ் ஆகும்? உங்களுடைய வேண்டுதலினுடைய வீரியத்தை பொறுத்து உங்களுடைய அந்த பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்கும். இதுதான் ஆழ்மனதை ஆக்டிவேட் பண்ண வச்சு உங்களுடைய தேவைகளை உங்களுடைய சக்தி வச்சே நிறைவேற்றுகிற ஒரு டெக்னிக், ட்ரிக்ஸ் என்று சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தணும், பயனடையணும். எல்லாரும் உபயோகப்படுத்தி நிறைந்த பலனினை அடையுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.